வேலைக்காரி வடிவு நாளைக்கு வான்மதியை நிச்சயம் பண்ண வராங்க. நீங்கள் வந்து இருந்து நடத்தி தரணுமா என்று சொன்னால் வடிவு. வெள்ளி தட்டில் இருந்த தோசையை பிய்த்து எள்ளப்பொடி தொட்டு சாப்பிட்டபடியே டாக்டர் அனுஷியா கேட்டால், மாப்பிள்ளை எந்த ஊர்? 55 வயதை கடந்த அனுஷியா செம்மஞ்சள் நிற வண்ணப்புடவை கட்டியிருந்தால், காதில் வைரக்கம்மல், பெரிய ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, இடது கையில் தங்க வளையல்கள். திருச்சி. அவ கூட இந்தூரில் வேலை பார்க்குறவர். வான்மதிக்கு பிடிச்சிருக்கு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். உன் கல்யாணமே இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உன் மக கல்யாணத்துக்கு வந்து நிற்கிற என அனுஷியா ஆச்சரியப்பட்டாள். வருஷம் ஓடி போயிடுச்சுமா என்றபடியே இன்னொரு தோசையை அனுஷியாவின் தட்டில் வைத்தாள் வடிவு. டாக்டர் அனுஷியாவிற்கு ஒரு முழு வாழ்க்கை கண்முன்னே கடந்து போய்விட்டது போல் இருந்தது. அவளது வீட்டுக்கு 18 வயதில் வேலைக்கு வந்த வடிவு இன்றைக்கு மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வயதை எட்டியிருக்கிறாள். தனக்கும் தலை நரைத்து விட்டது, உடம்பு பெருத்து விட்டது. நடந்தால் மூச்சு வாங்கிறது. மாடிப்படி ஏற முடியவில்லை. தனது தலையில் உள்ள ஒவ்வொரு நரையும் ஒரு கதையே. நினைவுகளால் நெய்யப்பட்ட அந்த கதையை கேட்க யார் இருக்கிறார்கள்? நீ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது வடிவு? 28 வருஷம் ஆச்சுமா. டிசம்பர் 5ஆம் தேதி வந்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் வடிவு. நாள் கிழமையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? எப்படிமா மறக்க முடியும்? அன்னைக்கு நீங்கள் மெரூன் கலர் புடவை கட்டியிருந்தீங்க. காலையில் 8 மணி இருக்கும். நாராயணன் என்னை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தார். நாராயணன் உங்கள் சொந்தமா? இல்லைம்மா, தெரிஞ்சவர். ஆனால் அண்ணன் மாதிரி உதவி செய்தார். 5 வருஷம் முன்னாடி அவர் தவறி போகாமல் இருந்திருந்தா நாளைக்கு வான்மதிக்கு மாமாவா நின்று இருப்பார். வருஷம் போனதே தெரியலை. இப்போ தான் இந்த வீட்டை வச்சு உன்னோட கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வான்மதியை கை குழந்தையா தூக்கிட்டு வந்து நீ நின்னது கூட மனசில் அப்படியே இருக்கு. நீ அப்படியே இருக்க வடிவு. நீங்களும் தானுமா? உங்கள் மனசு யாருக்கு வரும்? நீங்கள் இல்லாமல் போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியலை. ஆண்டவனா பார்த்து தான் என்ன வழியை காட்டி விட்டுருக்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுத்தேன். அதுக்கு மேலே என்ன செஞ்சிட்டேன்? எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கேன். பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறேன். ஆனால் அவங்க யாரும் நன்றி விசுவாசத்தோட இல்லையே. உனக்கு சம்பளம் மட்டும்தானே கொடுத்தேன். நீங்கள் செய்தது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாதுமா. நான் எதையும் மறக்க மாட்டேன் என தன்னை மீறி வெளிப்பட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் வடிவு. எப்போவாது இந்த வேலை விட்டு போயிடணும்னு நினச்சிருக்கியா வடிவு என கேட்டாள் டாக்டர். ஒரு நாளும் அப்படி நினைச்சில்லதுமா. இத்தனை வருஷத்தில் உனக்கு என்ன வேணும்? ஒன்றுமே கேட்டதில்லையே வடிவு. நானும் பெருசாக ஒன்றும் கொடுக்கலையே. ஏம்மா? என் கல்யாணமே நீங்கள் செஞ்சு வச்சது தானே. என் மகளை நீங்கள் தானே படிக்க வச்சிங்க. அதெல்லாம் சின்ன விஷயம். நான் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது. சாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன செய்கிறதுன்னா தெரியலை. எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுறியே. எப்பவும் போல இந்த வீட்டில் நானும் ஒருத்தியாக இருந்தா அதுவும் போதுமா? ஏன் வடிவு? உனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசையே கிடையாதா? இல்லை கேட்க கூச்சப்படுறியா? கிடைச்சதே போதுமா? எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை. உன்னை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முளம் பூ வச்சுக்கிட்ட கூட ஆசைப்பட மாட்டேன். ஆனால் எனக்காக பிச்சுப்பூ வாங்கிட்டு வந்து பொறுமையாக கட்டி கொடுப்பேன். நீங்கள் வச்சாதாம்மா அழகு. உங்களுக்கு சிகப்பு கலவர் புடவை ரொம்ப அழகாக இருக்குமா. அதுவும் படியில் நீங்கள் இறங்கி வரதை பார்க்க நல்லா சொற்பமாக இருக்கும். கவனிச்சிருக்கிறேன். உன் கண்ணில் தெரியும். உண்மையை சொல்லணும்னா உன்னோட தலைமுடி அளவுக்கு என் முடி அடர்த்தி இல்லை. உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எங்கள் அம்மாவுக்கு இதை விட முடி நீளம். நான் ஒழுங்கா தேங்காய் எண்ணெய் கூட தலைக்கு வச்சிட மாட்டேன். அதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் 2 ஹேர் ஆயில் வச்சுருக்கேன். ஹேர் க்ரீம் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே முடி கொட்டையும் போச்சு, நரைச்சும் போச்சு. இதுவும் அழகாதாம்மா இருக்குது. பெரிய டாக்டரும் நீங்களும் ஒரே மாதிரி சிரிக்கிறீங்க. அப்படியா சொல்கிற? அதை நான் கவனிச்சதில்லை. நான் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்.
சில நாள் பெரிய டாக்டர் தோசையை பிச்சு உங்கள் தட்டில் இருந்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட்றத கூட கவனிச்சிருக்கிறேன். உனக்கு எத்தனை கண்ணு வடிவு என்னை சிரித்தபடியே கேட்டாள். பெரிய டாக்டர் முன்னாடி மாதிரி இப்போ சாப்பிட்றது இல்லைம்மா. அவருக்கு ஏதோ கவலை, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு என்னம்மா கவலை? ஏன் பணம் காசு இருந்தா கவலை வராதா? எங்களுக்கும் நிறைய கவலை இருக்கு. ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஷைலு உங்கள் கூட இங்கே இருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு தோணுது, ஆனால் அவளுக்கு தோணலையே. லண்டனில் போய் உட்காந்துக்கிட்டா. எப்போ கேட்டாலும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்கிறா. மெடிக்கல் படிச்சிருந்தா நம்ம கிளினிக்லே கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு மெடிக்கல் படிக்க இஷ்டம் இல்லை. ஷைலு இப்போ என்னம்மா படிக்கிறாங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸு பிஹெச் பண்ணுறா. அப்படின்னா அரசியலை ஆராய்ச்சி பண்ணுறா. அதுக்கு என்னம்மா வேலை கிடைக்கும்? வேலையெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் எந்த நாட்டில் வேலைக்கு போகிறான்னு தெரியல. நிச்சயமா நம்ம ஊருக்கு வரமாட்டா. ஓ மகளை பாரு, நல்லா படித்தம்மா, எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு இருக்கா. நாங்கள் செல்லம் கொடுத்து ஷைலுவை கெடுத்து வச்சுருக்கோம். ஷைலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்லா வரும். பெரிய இடத்துல கல்யாணம் நடக்கும் பாருங்களேன். அதை கேட்டபோது டாக்டர் அனுஷாவின் கண்கள் கலங்கின. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? சாயங்காலம் 5 மணிக்குமா? அப்போது 4 மணிக்கு நானும் டாக்டரும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். வேண்டாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த பிறகு நீங்கள் வந்தால் போதும். சேகர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். ஏன் நாங்களாம் வரமாட்டோமா? என்ன இருந்தாலும் மக கல்யாணம், அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தால் தான் கௌரவம். சேகருக்கு பேக் பெயின் இப்போ எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்குமா? ஆனால் திடீர்னு நைட்டில் வலி ஜாஸ்தி ஆயிடுது, அழுதுடுறார். வான்மணி கல்யாணத்துக்கு நான் என்ன செய்யணும் வடிவு? நீங்களும் பெரிய டாக்டர் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் போதுமா? நீங்கள் தாலி எடுத்து கொடுக்கணும். எதுவுமே வேணான்னு சொன்னால் உன் மக கல்யாணத்துக்கே வரமாட்டேன் பார்த்துக்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. ஷைலு மாதிரி வான்மதியும் ஏன் மகதான். அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றபடி டைனிங் டேபிள் இருந்து எழுந்து சென்று அனுஷியா கையை கழுவினாள். நீயும் எத்தனை வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப? மகளோட போய் ரெஸ்ட் எடு. உங்களை விட்டு போக மனசு வராதுமா. நீங்களா துரத்தி விட்டா கூட போக மாட்டேன் என்றாள் வடிவு. அப்போ எப்போ தான் ரெஸ்ட் எடுப்ப? உனக்கும் வயசாகுதுல. கைகள் திடமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. காஃபி குடித்த டம்ளரை மேஜையில் வைப்பதற்குள் வடிவு வாங்கி கொண்டாள். எப்படி ஒரு பெண்ணால் இப்படி இருக்க முடிகிறது? சிறிய சந்தோஷங்களே போதும் என்று நினைக்கும் இந்த மனது தனக்கு ஏன் வர மறுக்கிறது? இவ்வளோ பண வசதிகள் சம்பாதித்த பின்னும் ஏன் கிளினிக் கிளினிக் என ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எதற்காக இந்த சம்பாத்தியம்? யோசித்தால் மனம் வருத்தமாக இருக்கிறது. எதற்கு இந்த யோசனை என நினைத்தபடியே டாக்டர் அனுஷியா மருத்துவமனைக்கு போவதற்காக காரில் ஏறிக்கொண்டாள். சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அவளோ கடந்த காலத்தின் படிக்கட்டில் பின்னால் சென்று கொண்டிருந்தாள். மதுரையில் 4 ஆண்டுகள் கேஎம் மருத்துவமனையில் வேலை செய்துவிட்டு தனது ஊரிலே டாக்டர் அனுஷியாவும் அவளது கணவர் டாக்டர் அருணும் புது கிளினிக் துவங்கி வருடம் அது. ஷைலோவுக்கு 1.5 வயது. அவளை வைத்துக்கொண்டு கிளினிக்கையும் வீட்டையும் பார்க்க முடியவில்லை. பொறுப்பாக குழந்தையையும் வீட்டையும் பார்த்து கொள்ள ஒரு ஆள் தேவை என்று சொன்னபோது நாராயணன் வடிவை அழைத்து கொண்டு வந்திருந்தான். 18 வயது என்று சொன்னபோதும் 15 வயது பெண்ணைப் போலவே மெலிந்தவளாக இருந்தாள். 6ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாள் என்றான் நாராயணன். இவளால் எப்படி குழந்தையை பார்த்துக்கிட முடியும்? சின்ன பொண்ணா இருக்காளே என்றாள் அனுஷியா. அதெல்லாம் பார்த்துக்கிடுமா. இதுக்கு முன்ன வேலை பார்த்த பேங்க் மேனேஜர் வீட்டில் கை குழந்தைல இருந்துச்சு. இதுதான் பார்த்துக்கிடும். அந்த மேனேஜர் சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். கூடவே வந்துருந்து இவளை கூப்பிட்டாரு. ஆனால் போகலை. குழந்தைய பார்த்துக்கிறதோட சமையல் வேலை, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம் செய்யணும்.
உன்னால் முடியுமா என கேட்டாள் அனுஷியா. சரிம்மா என்று ஒரு வார்த்தை பதில் சொன்னாள் வடிவு. என்ன சம்பளம் எதிர்பார்க்குற என கேட்டாள் டாக்டர். வடிவு வாயை திறக்கவில்லை. நாராயணன் கேட்ட பணத்தை அனுஷியா தருவதாக ஒத்துக்கொண்டாள். ஒரு வாரம் வேலை பார்க்கட்டும், வேலை பிடிக்காட்டி அனுப்பிடுவேன் என்று நாராயணனிடம் சொன்னாள் டாக்டர். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு சித்தப்பா வீட்டில் வளர்ந்துச்சு, நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் என்றான் நாராயணன். அனுஷியா தலையாட்டினாள். சமையலறை ஒட்டிய ஸ்டோர் ரூமில் வடிவு தங்கி கொண்டாள். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து விடுவாள். அனுஷியா எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவளுக்கான காஃபியை தயாரித்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்திருப்பாள். அருணை பெரிய டாக்டர் என்றே வடிவு அழைப்பாள். பெரிய டாக்டர் காஃபி குடிக்க மாட்டார், அவருக்கு டீ பிடிக்கும், அதுவும் ஸ்ட்ராங்கான டீ. அதை தனியே சின்ன ஃப்ளாஸ்கில் போட்டு ஊற்றி அவர்கள் அரைவாசலில் ஒரு ட்ரேயில் வைத்திருப்பாள். சில நாட்கள் காலை காஃபிக்கு கழித்து கொள்ள பருப்பு வடை அல்லது பிரெட் ரோஸ்ட் செய்து வைத்திருப்பாள். வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வதுடன் ஷைலுவை எப்போதும் தன் மடியிலே வைத்து கவனித்து கொண்டாள். வடிவு வந்த பின்பு அனுஷியா வீட்டு கவலையின்றி கிளினிக்கை பார்க்க துவங்கினாள். கிளினிக் முடித்துவிட்டு 10 மணிக்கு வீடு திரும்பும் வரப்போது ஷைலு உறங்கியிருப்பாள். அந்த நேரத்திலும் வடிவு அனுஷியாவிற்காக சூடாக கல்லை போட்டு தோசை சப்பாத்தி என 2 செய்து தருவாள். அதற்கு சட்னி, சாம்பார், சிக்கன் கிரேவி என்று 3 செய்திருப்பாள். அனுஷியா மதுரையில் இருந்தபோது 3-4 வேலைக்காரிகள் வந்து போனார்கள். ஒருவருடனும் அவளுக்கு செட்டாகவில்லை. ஆனால் வடிவை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. பெரிய டாக்டர் அருண் சில நாட்கள் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து வைப்பார். அந்த நாட்களில் வடிவு சிக்கன் பிரியாணி, மீன், இறால், நண்டு, முட்டைத்தொக்கு என 5-6 வகைகள் செய்து வைப்பாள். விருந்தினர்கள் அவளது சாப்பாட்டை பாராட்டும் போது வடிவு சிரித்து கொள்வாள். ஒரு மழை காலத்தில் ஷைலுவிற்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது வடிவு மருத்துவமனையில் கூடவே இருந்தாள். ஷைலு குணமாக வேண்டும் என்று மாரியம்மன் கோவில் வேண்டுதல் போட்டாள். ஷைலுவிற்கு கண் திருஷ்டி பட்டுவிட்டது என வீட்டு வாசலில் ஒரு கருப்பு கயிற்றில் சங்கு ஒன்றை மாட்டி வைத்தாள் வடிவு. அதன் பிறகான நாட்களில் வடிவை நம்பி மொத்த வீட்டையும் விட்டுவிட்டாள் அனுஷியா. வேலை வேலை என வடிவு இரவு பகலாக எதையாவது செய்து கொண்டே இருப்பாள். இப்படி ஒரு வேலைக்காரி தங்களுக்கு கிடைக்க மாட்டாளா என அனுஷியாவின் தோழிகள் பொறாமைப்பட்டார்கள். ஒரு முறை அவர்கள் கொடைக்கானலுக்கு விருமுறைக்கு போனபோது வடிவையும் அழைத்து போனார்கள். அங்கேயும் ஷைலுவை கவனிப்பது, கசாயம் போட்டு தருவது, தைலம் தயாரிக்க வேர் வாங்கி வருவது என ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பாள். மலர் கண்காட்சியை கூட பார்க்கவில்லை வடிவு. வேலைக்கு வந்து சேர்ந்த 2 மாதங்களுக்கு பிறகு சேகர் அவர்களிடம் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான். அவனை அனுப்பி வைத்தார் டாக்டர் இன்பராஜ். சேகர் வேலைக்கு சேர்ந்த போதும் வடிவிடம் பேசியது போலவே சம்பளம் எவ்வளோ வேணும் என கேட்டாள். அவன் இன்பராஜ் கொடுத்த சம்பளத்தை விடவும் 4000 அதிகம் வேணும் என்றான். அத்தோடு வெளியூர் போனால் அதற்கு தனியே பணம் தர வேண்டும் என்று கேட்டாள். அப்படி கராராக கேட்டது அனுஷியாவிற்கு பிடிக்கவில்லை. 1 வாரம் காரை எடுங்க, அப்புறம் சம்பளம் முடிவு பண்ணிக்கலாம் என்றான். அடுத்த நாள் காலை 6 மணிக்கு சேகர் அனுஷாவின் வீட்டுக்கு வந்து காலிங் பில்லை அடித்தான். வடிவுதான் கதவை திறந்து விட்டாள். அவனை நம்பி கார் சாவி தர விரும்பாதவளாக டாக்டரம்மா வர சொன்னாங்களா என 2-3 முறை கேட்டான். புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், என் பேர் சேகர் என்றான். வண்டி கழுவுறதுக்கு பின்னாடி ஹோஸ் பைப் இருக்கு, ஊதா துணி அங்கே இருக்கு. டாக்டரம்மா 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க, நேற்று ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, அதான் வேகமாக வந்தேன். இதான் வேகமாக்கும், நாளைக்கெல்லாம் 6 மணிக்கு வந்துருங்க என்றாள் வடிவு. சேகர் தலையாட்டி கொண்டான். பீடி சிகரெட் பழக்கமில்லாத, எவரோடும் வெட்டி பேச்சு பேசாத, திறமையாக கார் ஓட்டுகிற சேகரை டாக்டருக்கு 2ஆம் நாளிலே பிடித்து போனது. அவன் கேட்ட சம்பளத்தை தருவதாக ஒத்துக்கொண்டாள். சேகர் வந்து சேர்ந்த 1 வாரத்தில் ஒரு நாள் அவன் கார் ஓட்டியபடியே டாக்டரிடம் சொன்னான். உங்கள் வீட்டை வேலை செய்கிற பொண்ணு தினம் காலையில் எனக்கு காஃபி டிஃபன் கொடுக்குது டாக்டர், அதனால் என் சம்பளத்தில் 100 ரூபாய் குறைச்சிருக்கேன். அப்படி ஒரு டிரைவர் சொல்லி அவள் இதன் முன்பு கேட்டதே இல்லை. வியப்புடன் கேட்டாள். தினமும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றியா? ஆமாம் டாக்டர். நானா கேட்கல, அந்த பொண்ணு கொடுக்குது, அதான் உங்ககிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. டிஃபன் நல்லா இருக்குல்ல என கேட்டாள் அனுஷியா.
காசு கொடுத்தாலும் இப்படி டிஃபன் கிடைக்காது. இட்லி சாம்பார் ரொம்ப அருமை. நேற்று 8 இட்லி சாப்பிட்டேன். அவ்வளோதான் சட்டியில் இருந்துச்சு. அப்போ நாளை இருந்து கூட 2 இட்லி கொடுக்க சொல்கிறேன் என்று சிரித்தாள் அனுஷியா. அன்று இரவு வீடு திரும்பிய பிறகு வடுவிடம் கேட்டாள் அனுஷியா. டிரைவருக்கு டிஃபன் காஃபி கொடுக்க சொல்லி நான் சொன்னேனா? யாரை கேட்டு கொடுக்குற? பசியோட வண்டி ஓட்ட முடியாதுமா. அதான் அரிசி பருப்பு என்ன விலை விற்கிது தெரியும்ல, அந்த சாப்பாடுக்கு என் சம்பளத்தில் பிடிச்சிக்கங்கம்மா. அந்த மனுஷன் ஒரு புள்ளப்பூச்சி. அவரா வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறார் என்றாள் வடிவு. அதான் நீ உபசரிக்கையாக்கும் என்று சொல்லி சிரித்தாள் அனுஷியா. அந்த சிரிப்பு வடிவின் கலக்கத்தை போக்கியது. விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உன் இட்லி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சேகர் சொல்கிறான். அதை கேட்டு வடிவு வைக்கப்பட்டாள். டாக்டர் வீட்டை மட்டுமின்றி சேகரையும் வடிவு மாற்றினாள். காலை 6 மணிக்கு வந்துவிடும். சேகர் நேரடியாக வீட்டின் பின்வாசலுக்கு போய் நிற்பான். அவனை பார்த்தவுடன் மெல்லிய புன்சிரிப்புடன் சமையல் வேலை பார்த்து கொண்டிருந்த வடிவு அந்த வெங்காயத்தை உரிச்சு கொடு என்று சொல்வாள். சில நாட்கள் தேங்காய் துருவி தர சொல்வாள். சமையலறையில் ஒரு ரேடியோ இருந்தது. அதில் ஒளிபரப்பாகும் சாமி பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பான். கட்டம் போட்ட சட்டை போட்டால் அழகாயிருப்பான் என்று சொன்னதும் வடிவுதான். அதன் பிறகு சேகர் கட்டம் போட்ட சட்டை அணிய துவங்கினான். அன்றாட சூடாக அவள் தரும் காஃபியை குடித்த பிறகே காரை துடைக்க சொல்வான். அனுஷியா 8:30 மணிக்கு வீடு திரும்பும்போது அவசரமாக அவனுக்கு டிஃபன் கொடுப்பாள் வடிவு. அவசரமாக சாப்பிட்டு பெரிய டாக்டரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் விட்டு வருவான். மருத்துவமனையில் வேலை செய்பவர்களுக்கு அங்கேயே மதிய உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சேகர் அங்கேயே சாப்பிட்டு கொள்வான். இரவு டாக்டர் கிளினிக் முடிக்க 10:30 ஆகிவிடும். அந்த நேரத்திலும் வடிவு சேகருக்காக உணவை தனியாக எடுத்து வைத்திருப்பாள். சமையலறை தனது கையாலே அதை பரிமாறவும் செய்வாள். வடிவு தனது மாத சம்பளத்தை டாக்டரிடம் வாங்கி பக்கத்தில் இருந்த தபால் அலுவலகத்தில் போட்டு வைத்திருந்தாள். எப்போதாவது அதிலிருந்து கொஞ்சம் சேகர் கடன் வாங்கி கொள்வான். அது டாக்டருக்கு தெரியாது. தைப்பொங்கலுக்கு அனுஷியா இருவருக்கு புத்தாடை எடுத்து கொடுத்தாள். நோய் நொடி என ஒரு நாள் கூட வடிவு சுருண்டு படுக்கவில்லை. யாரையும் பார்க்க போவதாக வெளியூர் போகவில்லை. 1 வருஷம் வடிவிற்கு ஒரு தங்க கம்மல் வாங்கி கொடுத்தாள். அதை கையில் வாங்கிய போது வடிவின் கண்கள் கலங்கின. எதுக்குமா இதெல்லாம் தங்க கம்மல் போட்டு நான் எங்கே போகிறேன்? அதுக்காக எதுக்கு கவரிங் கம்மல் போட்டுக்கிட்டு இருக்கணும்? இதை போடு என தன் முன்னாலேயே அவள் காதில் அணிய வைத்தாள். கண்ணாடி பாரு என்றாள் அனுஷியா. வேணாமா, கூச்சமா இருக்கு என்றபடி மகிழ்ச்சியாக சமையலறைக்குள் சென்றாள் வடிவு. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அந்த கம்மலை தான் வடிவு தனது காதில் அணிந்திருக்கிறாள். ஒரு நாள் காரில் மதுரைக்கு போய் கொண்டபோது அனுஷியா சேகரிடம் சொன்னான். வடிவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாராவது நல்ல பையனா இருந்தா சொல்லு. சேகரின் முகம் மாறியது. அதை காட்டிக்கொள்ளாமல் சொன்னான். நல்ல பொண்ணுமா, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்றான். ஏன் வடிவை நீனே கட்டிக்க வேண்டியதானே? சற்றென அவன் முகம் மாறியது. நாங்களே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேம்மா என்று தயக்கத்துடன் சொன்னான் சேகர். அப்படி போகுதா கதை? இது எத்தனை நாளாக நடக்குது? சேகர் பதில் சொல்லவில்லை, சிரித்தான். அப்போ உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதாம். உங்கள் இஷ்டமா என்று மகிழ்ச்சியாக தலையாட்டினான் சேகர். அன்றைய இரவு வடிவிடம் அவளது கல்யாணத்தை பற்றி சொன்னபோது அவள் தலை கவிழ்ந்தவளாக சொன்னாள். சேகருக்கும் சொந்த பந்தம் யாரும் இல்லைம்மா. ஊரில் ஒரு கிழவி மட்டும்தான் இருக்கு. அப்போ சுப்பிரமணிய சாமி கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். கோவில்லாம் வேணாமா, நம்ம வீட்டிலே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இங்கேயே. ஆமாம்மா, உங்கள் முன்னாடி எங்கள் கல்யாணம் நடந்தால் போதும். நீங்களும் பெரிய டாக்டரும் தான் எங்களுக்கு சாமி என்றால். அதை கேட்டபோது அனுஷியாவுக்கு சிலித்து போனது. சேகரும் வடிவிற்கும் டாக்டர் வீட்டில் வைத்து எளிமையாக திருமணம் நடைபெற்றது. பட்டாடையும் மணமகனுக்காக புதுவுடையும் அனுஷியா வாங்கி கொடுத்தாள். தாலி வாங்குவதற்கான செலவு தன்னுடையதாக இருக்க வேண்டும் என பிடிவாதம் செய்து சேகர் தாலி வாங்கி வந்தான். ஹாலில் இருவரும் மாலை மாற்றி கொண்டார்கள். சேகர் வடிவு கழுத்தில் தாலி கட்டினான். அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டார்கள். அனுஷியாவும் அவளது கணவரும் ஆசை கொடுத்தார்கள். டாக்டர் ஒரு கவரில் 25,000 ரூபாய் பணத்தை போட்டு அதை அவர்கள் கையில் கொடுத்து சொன்னார்கள். இது நீங்கள் வீடு பிடிச்சு குடுத்தனம் ஆரம்பிக்கிறதுக்கு. அவர்கள் 2ஆம் முறையாக காலில் விழுந்தார்கள். சேகர் ரயில்வே பீடர் ரோட்டில் வீடு ஒன்றை பார்த்து முடிவு செய்தான். ஆனால் வடிவு அனுஷாவின் வீட்டில் இருந்தே தெருவிருந்த ஒரு சிறிய வீட்டினை பேசி முடிவு செய்துவிட்டால் நம்ம பக்கத்தில் குடியிருந்தாதான் டாக்டர் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் என்றால். திருமணத்துக்கு பிறகு அதே காலை 5:30 மணிக்கு வடிவு டாக்டர் வீட்டுக்கு வேலைக்கு வந்து விடுவார். சேகர் 6 மணிக்கு வருவான். எப்போதும் போல வடிவிற்கு சமையல் வேலையில் உதவி செய்வான். வடிவு கர்ப்பம் தரித்த அதே மாதம் டாக்டர் அனுஷியாவும் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பிணியாக இருந்த போதும் எல்லா வேலைகளும் அதே வேகத்துடன் வடிவு செய்தாள். ஆனால் கிளினிக் இருந்த இடத்தினை அவசரமாக காலி செய்ய சொல்லிவிட்டார்கள் என அனுஷியா புது இடம் வாங்கி அதில் கிளினிக் கட்ட துவங்கினாள்.
அந்த நெருக்கடி பதட்டம் காரணமாக அனுஷாவின் கர்ப்பம் கலைந்து போனது. 2 மாத காலம் வீட்டிலே ஓய்விலே இருந்தாள். அந்த நாட்களில் கர்ப்பிணியார் இந்த வடிவு செய்து கொடுத்த உணவும் ஆறுதலான பேச்சும் அவளை நலமாக்கியது. அனுஷாவின் புது கிளினிக்கில் தான் வடிவிற்கு மகள் பிறந்தாள். அந்த பிரசவத்தை அனுஷா தான் நடத்தினாள். பிறந்த குழந்தையை அணைத்தபடியே அனுஷாவிடம் வடிவு சொன்னார். நீங்கள் குழந்தைக்கு பேர் வச்சிருங்கம்மா, அதெல்லாம் சேகரை கேட்டு முடிவு பண்ணுறேன் என்றாள் அனுஷா. இல்லைம்மா, நீங்கள் தான் பேர் வைக்கணும். தன்னோட மெடிக்கல் காலேஜில் படித்து 3ஆம் ஆண்டில் இறந்து போன வான்மதியின் நினைவாக அந்த பேரை வடிவின் மகளுக்கு வைத்தாள் அனுஷியா. அந்த கடந்த கால நினைவு பற்றி வடிவிற்கு எதுவும் தெரியாது. தனது மகள் பிறந்த போதும் வான்மதியை விடவும் ஷைலு வளர்ப்பதிலே தான் வடிவு அதிக கவனம் செலுத்தினார். எல்கேஜியில் ஷைலுவை சேர்த்து விட்ட போது பள்ளிக்கு போக மாட்டேன் என்று ஷைலு அழுதாள். வடிவு அவளை சமாதானப்படுத்தி தானே பள்ளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு மதிய வரை பள்ளி மைதானத்திலே காத்து கொண்டிருந்தார். மதிய ஷைலு ஓடி வந்து வடிவை கட்டி கொண்ட போது அவளுக்கு அழுகை வந்தது. ஷைலு படுத்த அதே பள்ளியில் வான்மதியை சேர்ப்பது என முடிவை அனுஷியா தான் எடுத்தாள். அங்கே ரொம்ப ஃபீஸ் இருக்குமா, எங்களால் கட்ட முடியாது என்றால் வடிவு. உன்னை யார் ஃபீஸ் கட்ட சொன்னது, அதெல்லாம் நான் கட்டிக்கிறேன். பெரிய எடுத்து பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் என சேகரும் தயங்கினா. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும் என அனுஷியா உறுதியாக இருந்தாள். பள்ளி நாட்களில் ஷைலுவை விடவும் வான்மதி தான் நிறைய பாராட்டு பெற்றாள். துருத்தரவென பள்ளியிலும் விளையாட்டிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஷைலு கோபத்தில் ஏதாவது திட்டினால் கூட வான்மதி அதை தனது அம்மாவிடம் சொல்ல மாட்டாள். ஷைலுவிற்கு வான்மதியை பிடிக்கவே இல்லை. வேலைக்காரின் மகள் தனக்கு சமமாக எப்படி இருப்பது என கோபம் கண்டாள். காரணம் இல்லாமல் வான்மதியை திட்டினாள், மோசமாக நடத்தினாள். ஆனால் இதை பற்றி வடிவு எதையும் அறிந்திருக்கவில்லை. டாக்டர் அறிந்த போதும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 10ஆம் வகுப்பு பரீட்சை துவங்கிய நாளில் ஷைலு சொன்னார், உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னையிலேருந்து நான் உன் கூட பேசவே மாட்டேன். நீயும் பேசக்கூடாது, தெரியுதா? சரி சைலு. சைலு என்ன சைலு, மேடம் சொல்லு. சரிங்க மேடம் என்றால் வான்மதி. நமக்குள்ளே நடக்கிற சண்டையை எங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ சொல்லக்கூடாது. சொன்ன பல்ல பேத்துருவேன், பார்த்துக்க. சொல்ல மாட்டேன் என வான்மதி தலையாட்டினான். வான்மதி அந்த ஆண்டு எஸ்எஸ்எல்ஏ பள்ளியின் முதல் மாணவியாக வந்தபோது ஷைலு 14வது மாணவியாக வந்திருந்தாள். அனுஷியா வான்மதியை பாராட்டும் போது ஷைலுவிற்கு எரிச்சலாக இருந்தது. வான்மதி படிக்கும் பள்ளியில் தானும் படிக்கக்கூடாது என்று மதுரையில் +2வில் படிக்க சேர்ந்ததால் ஷைலு இந்த சண்டையோ வெறுப்போ எதுவும் வடிவிற்கு தெரியாது. அவள் எப்போதும் போல தனக்கு 2 மகள் இருப்பதாகவே நினைத்து கொண்டாள். வான்மதி +2விலும் மாநில அளவில் 2வது இடம் வந்திருந்தாள். சென்னை அண்ணா பொறியியல் கல்லூரியில் அவளை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டார்கள். இதனால் ஆத்திரமண்ணா ஷைலு வேண்டுமெனே படிப்பதற்காக மும்பை சென்றாள். அதன் பிறகு வருஷத்துக்கு சில நாள் மட்டுமே ஷைலு வீடு திரும்பினார். டாக்டர் அனுஷாவின் மருத்துவமனை மிக பெரியதானது. அனுஷா அவளது கணவரும் வீட்டை மறந்து கிளினிக்கிலே வாழ்ந்தார்கள். ஒரு முறை கருத்தங்கம் ஒன்றை முடித்துவிட்டு கொடைக்கானலில் இருந்து இரவு 11 மணிக்கு காரில் டாக்டர் கிளம்பியபோது சேகர் காலையில் போகலாம் என்றார். இல்லை, நைட்டே போயிடுவோம் என்றார் அனுஷியா. அவர்கள் காரில் மதுரையை நோக்கி வரும் வழியில் லாரியிடும் போது விபத்துக்குள்ளான சேகருக்கு பலமான அடி. அனுஷியா அருண் இருவருக்கு காயம். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் காரை ஓட்டிய சேகர் தலையில் பலமான காயத்துடன் உயிருக்கு போராடின வடிவு கண்ணீர் விட்டு அழுதாள். சேகரை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக அனுஷியா எல்லா வகையிலும் உதவி செய்தாள். 3 மாத காலத்தின் பின்பு சேகர் நலமடைந்தான். ஆனால் இனி கார் ஓட்டக்கூடாது என மருத்துவர்கள் சொன்னதால் அவனை வேலை விட்டு நிறுத்தினாள் அனுஷியா. எப்பவும் போல உன் சம்பளத்தை நீ வாங்கிக்கலாம் சேகர், ஆனால் வண்டி எடுக்க வேணாம். சேகர் அதன் பிறகு கார் ஓட்டவில்லை. வடிவு எப்போதும் போல அனுஷியா வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். சேகர் டாக்டர் வீட்டிலே சிறிய எடுபிடி வேலைகளை செய்து கொண்டுதான். அதுவும் கடந்த 2 ஆண்டுகளாக வரவேணா என அனுஷியா தடுத்து விட்டாள். வான்மதிக்கு இன்ஜினியரிங் படித்து முடித்தவனும் பெங்களூரில் வேலை கிடைத்தது. அவள் வாங்கிய முதல் சம்பளத்தை அனுஷியாவிடம் கொடுத்து ஆசி வாங்கினாள் வடிவு. உன் மக திறமசாலி, இன்னும் பெரிய இடத்துக்கு வருவா. ஷைலு மாதிரி வர முடியாதுமா என்றாள் வடிவு. நீ தான் மெச்சுக்கணும், அவ போக்கே சரியில்லை என்று சலித்து கொண்டாள் அனுஷியா. வான்மதியின் சம்பாத்தியம் அவர்களை புது வீடு கட்டும் அளவிற்கு கொண்டு போனது. வங்கி கடன் வாங்க வான்மதியை ஏற்பாடு செய்தாள். புது வீடு கட்டினாம். அனுஷாவின் வீட்டின் வேலையாட்களாகவே வடிவு இருந்தாள். இரவில் தூங்குவதற்கு மட்டுமே புது வீட்டுக்கு போனாள். அந்த மகிழ்ச்சியை தொடர்வது போல் யூபிஎஸ்சில் பரீட்சை எழுதி ஐஏஎஸ் வேலைக்கு தேர்வானாள் வான்மதி. இந்தூரில் வேலை. 2 ஆண்டுகளில் உடன் வேலை செய்கிறவரை காதலித்து இப்போது திருமணத்துக்கும் தயாராகிவிட்டாள். இத்தனை வசதிகள் இருந்தும் பணம் இருந்தும் ஷைலு ஏன் இப்படி ஆகவில்லை என அனுஷாவுக்கு வேதனையாக இருந்தது.
சிறிய வாழ்க்கையை போது என நினைத்த வடிவைப் போல தான் இல்லை என்பது தான் காரணமா? இல்லாதவர்கள் காட்டும் அன்பை போல தன்னால் காட்ட முடியவில்லையா? ஷைலு ஏன் தங்களை வெறுக்கிறார்? இலக்கியம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கா? ஷைலு படிப்பதிலே இத்தனை ஆண்டுகளை கடத்தி விட்டால் யாரை கல்யாணம் செய்து கொள்வார்? அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிக்க யோசிக்க அனுஷாவிற்கு வருத்தமாக இருந்தது. அதே நேரம் வடிவின் மீது பொறாமையாகவும் வந்தது. வான்மதியின் நிச்சயதார்த்தம் நடந்த மாலையில் டாக்டரை அழைத்து போக சேகர் வந்திருந்தான். அவர்கள் வடிவு வீட்டிற்கு சென்றார்கள். சேகர் தான் கார் ஓட்டினான். மாப்பிளை சர்வானந்தின் வீட்டார் மிக வசதியானவர்களே இருந்தார்கள். மாப்பிளை நல்ல உயரம், ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி அணிந்திருந்தான். வான்மதி கிரீம் கலர் பெங்கால் காட்டன் புடவை அணிந்திருந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு நெக்லஸ், 2 வளையல். ஆனால் அதில் வெளிப்பட்ட கச்சிதம், அழகு அனுஷ்யாவை ஆச்சரியப்படுத்தது. திருமண நிச்சயத்தை அனுஷ்யாவின் டாக்டர் அருணும் முன்னின்று நடத்தினார்கள். வான்மதியும் சர்வானந்தும் அவர்கள் காலில் விழுந்து ஆசை பெற்றார்கள். அப்போது வடிவும் சேகரும் கூட ஆசை பெற்றார்கள். எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு தாம்மா நீங்கள் சாப்பிட்றீங்க என்றால் வடிவு. இத்தனை நாள் நீ சமைச்சதானே சாப்பிட்டு அப்படி இல்லைம்மா, இது எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றது எல்லாம் ஒரே சாப்பாடு தான் என அனுஷியா சிரித்தாள். சாப்பிட்டு விட்டு புறப்படும்போது வெற்றிலை பழம் வைத்து ஒரு தட்டில் ஒரு சிறிய நகைப்பெட்டியை வைத்து நீட்டியபடி வடிவு சொன்னா, இது ரொம்ப நாள் ஆசைமா, உங்களுக்காக என் மகன் வாங்கியிருக்கா. என்னது என கேட்டால் அனுஷியா. திறந்து பாருங்கம்மா என்றாள் வடிவு. அதில் ஏ என்று அவளது பெயரின் முதல் எழுத்து பொறித்து மோதிரம். இத்தனை வருஷமா நீங்கள் எவ்வளவோ கொடுத்துருங்க, இப்போ நாங்கள் கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோமா, வாங்கிக்கோங்க என்றான் சேகர். அனுஷியாவிற்கு அந்த பேச்சு நெருடலாக இருந்தது. கையில் போட்டு பாருங்கம்மா என்றாள் வடிவு. சரியாக அளவெடுத்து செய்து மோதிரம் போல் இருந்தது. அனுஷியா புறப்படும்போது வான்மதியிடம் கேட்டா, சைலு பேசினாளா? அவ என்கிட்ட பேசுகிறதே நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலாச்சு ஆண்டி. இப்போ எப்படி இருக்கிறா ஷைலு? ஓகே தானே, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என கேட்டாள் வான்மதி. அப்படி கேட்டது யாரோ 3ஆம் மனுஷி கேட்பது போல் இருந்தது. அதை அனுஷியாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அனுஷியா பதில் சொல்லாமல் காரை நோக்கி நடந்தாள். சேகர் காரை எடுக்க வரவில்லை. டாக்டர் அருணே காரை ஓட்ட முயன்றார். காரில் ஏறிக்கொண்ட போது அந்த மோதிரம் அன்பின் அடையாளமாக தரப்பட்டதா, அல்லது இத்தனை ஆண்டுகளாக சொல்லப்படாத அவர்களின் வழியின் வெளிப்பாடாக இருந்ததா என அனுஷியாவிற்கு தெரியவில்லை. அவளது முகம் வருத்தமாய் இருந்தது.